Taste the Daily. We got love marriage. நானே ஒய்ஃபும் வந்து வேற வேற கேஸ்ட் வீட்டில் எதிர்ப்புகள் இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வேலை கிடைச்சு. இந்த வேலை கிடைக்கலாம் எனக்கு என்னோட ஒய்ஃபுக்கு வந்து வேற இடத்துல பொண்ணு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து எனக்கு ஒரு டூ ஆர் டை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இங்கே வந்து முஸ்லீம் நாடே கிடையாது. துபாய்ன்றது வந்து பல தர மட்டங்கள் வாழ்ற ஒரு நாடு. எல்லா கலாச்சாரத்துக்கும் முக்கியத்துவம் தர ஒரே நாடு. வெளிநாடு வாழ் தமிழர்கள் துபாயில வந்து நீங்க செட்டில் ஆகலாம், இங்க தொழில் தொடங்கலாம். என் கம்பெனி பாத்தீங்கன்னா நாட் ஓன்லி வி ஆர் டூயிங் ரியல் எஸ்டேட். இந்த மாதிரி தொழில் தொடங்க வரவங்க ஒரு விஷயம்னு வந்தாங்கன்னா அவங்க தேவையான சர்வீஸ் எல்லாமே நாங்களே பண்ணி தரோம். தீபாவளிக்கு பாத்தீங்கன்னா லைட்ஸ் மட்டும் நான் போட்டுருந்தாங்க. இப்போ வெடிலாம் வெடிக்க அலோவ் பண்ணிட்டாங்க. அப்படியா? ஆமா, என் கிராக்கர்ஸ் லாஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா துபாயிலாம் நல்லா கொண்டாடப்படுது துபாய் தீபாவளி. ஸோ உலகில் வாழ் தமிழ் மக்கள் எல்லாருக்கும் வந்து துபாய் வந்து ஒரு லைஃப் செட்டில் ஆகக்கூடிய ஒரு நாடை உருவாகணுன்றது என் ஆசை. ஏன்னா நம்ம இல்லைன்னா இங்கே துபாய் கிடையாது. கண்ட்ரியோட ஹாஃப் ஆஃப் த ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறது இந்தியன்ஸ். ஸோ இந்தியன்ஸை வந்து இங்கே எங்கேயுமே வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. மீனிங் போய்க்கலாம், உங்களோட பொருள் எதுவுமே காண போகாதீங்க. வீடை கூட்டாம போனால் கூட வீடு அப்படியே இருக்கும். ஆமாம், ஆனால் அப்பார்ட்மெண்ட் வந்து அந்தளவு சர்வேன்ஸ் இருக்கும். மக்கள் திருடணுன்ற எண்ணமே வராது. எப்படி திருடணும்? திருடுனா வந்து தண்டனைகள் அதிகமாக இருக்கலைங்க. கவர்மெண்ட் என்ஷூர் பண்ணுறாங்க. நம்ம ஊர் கடைகள் இங்கே அதிகமாகிடுச்சு. இப்போ சூப்பர் மார்க்கெட் அதிகமாகிடுச்சு, ஹோட்டல்ஸ் அதிகமாகிடுச்சு. ஸோ நம்ம பெங்களூர் நான் போனேன். பெங்களூர் இருந்ததோட இங்கே துபாயில் தமிழ்நாடு ஹோட்டல்ஸ் அதிகமாக இருக்குது. துபாய் வந்து சார் ரிட்டையர்மெண்ட் லைஃப் ஃபார் பெஸ்ட் சிட்டி. இந்தியன்ஸ்க்கு நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். எத்தனை இந்தியனாலும் நீங்கள் கூட்டு வரலாம். இப்போ கோல்டன் விசாலே ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் கோல்டன் விசா எடுத்துட்டீங்கன்னா இந்தியாவில் எத்தனை பேர் ஹையர் பண்ணி நீங்கள் கூட்டு வரலாம். ஸோ உலகில் வாழ் தமிழ் மக்களுக்கு ஒரு மாநாடு ஒன்று அரேஞ்ச் பண்ணலாம் இருக்கும். நாங்கள் எதிர்பார்த்து 10,000 பீப்புள் வந்துருவாங்கன்னு 2 வருஷத்துல. ப்ராப்பர்ட்டி முடிகிற டைம்ல எல்லாத்தையும் அவங்க வர வச்சு வாங்கி அவங்களுக்கு ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணி அவங்களையும் கௌரவ வச்சு ஸோ தமிழ் மக்கள் மாநாடுன்னு இதை வந்து பிரம்மாண்டமாக இதை உருவாக்கணும்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் நான். ஏபிபி நாடின் தமிழ் வணக்கம். நான் உங்கள் சுபாஷ் சந்திரபோஸ் ராஜவேலன். 180 நாடுகளுக்கு மேற்பட்ட மக்கள், மதம், இனம், மொழி இவற்றுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒற்றுமையோடு வாழக்கூடிய நாட்டிலிருந்து நான் பேசுகிறேன். பல்வேறு ஆளுமைகளை இந்த நாடு உருவாக்கி கொண்டிருக்கிறது. உலகமெல்லாம் வாழக்கூடிய தமிழர்களை ஒன்றிணைத்துக் கொண்டிருக்கிறது. நான் சொல்லும் இடம் அமீரகமான துபாய் தான். பல்வேறு ஆளுமைகளை உருவாக்கிய இந்த நாட்டில் வாழக்கூடிய ஆளுமைகளை பற்றி தெரிந்து கொள்வதற்காக அமீரக ஆளுமை என்கிற தலைப்பில் நாம் நிகழ்ச்சியை உருவாக்கியுள்ளோம். முதல் முறையாக மதுரை மண்ணிலிருந்து பிறந்து வளர்ந்து ஒரு எதிர்கால ஒரு லட்சிய நோக்குடன் இங்கு வந்து மிகப்பெரிய தொழில் அதிபராக உருவாகி இருக்கிறார் மதன்ராஜ் கண்ணன். எப்படி துபாய் ஆனது, அமீரகமானது உலகில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு புள்ளியாக இருக்கிறதோ அதே போன்று உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு தமிழ் சமுதாயத்தை படைக்க வேண்டும் என்கிற நோக்கில் அவருடைய திட்டங்களும் இருக்கிறது. அவரை பற்றி தெரிந்து கொள்வோம். வாருங்கள், நிகழ்ச்சி போ. சார் வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கீங்களா சார்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வரும்போது நினைச்சேன் ரியல் எஸ்டேட் பெரிய கோட் ஷூட் பெரிய பிரம்மாண்டமா இருக்கு. ரொம்ப சிம்பிளா நம்ம விஜய் சேதுபதி ஸ்டைல் மாதிரி இருக்கீங்க. ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்தது அந்த மாதிரி தான் வந்திருக்கோம். நம்ம பிறந்ததுல இருந்தே போட்டு வரல. சில இடத்துல தேவைப்படுது. இப்ப நான் சொன்ன மாதிரி வந்து இப்ப நம்ம உலக மக்கள் பாக்குற கூடிய வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சிருக்கு. அவங்க பயிர் கூட வாய்ப்புகள் இருக்கு. என் வாழ்க்கை வரலாறு பத்தி பேச போறோம். எனக்கு கோட் ஷூட் போட்டா அதனால கம்ஃபர்டா இல்ல. இதுதான் என்னோட யதார்த்தம் தான். அப்புறம் சார், இப்போ நீங்க மதுரைக்காரர், ஓகேங்களா? மதுரையில பிறந்தீங்க. ஆனா வந்து ஒவ்வொருத்தவங்க ஒரு மதுரைனாலே சினிமா, மதுரை வந்து சினிமாவை உருவாக்கி இருக்கு. மதுரை தான் சினிமா டைரக்டர்களுடைய ஃபேக்டரின்னு கூட சொல்லலாம். அப்படி இருக்கு. ஆனால் அப்போ இது போன்ற துறையெல்லாம் இல்லாமல் ஒரு தொழில் அதிபராக அதுவும் துபாயில் வந்து பண்ணக்கூடிய விஷயம் உங்களுக்கு எந்த இடத்துல ஸ்பார்க் வந்துச்சு? ஃபர்ஸ்ட் கேள்வி நான் அதை முக்கியம் வைக்கிறேன். ஆக்சுவலா வந்து மதுரைன்றது வந்து எங்களுக்கு அங்கே எக்ஸ்போஷர் பெருசா இல்லை. இப்போ வெளிநாட்டுக்கு போறதுக்கு வந்து எனக்கு வழி தெரியாம இருந்தேன் மதுரையில் இருக்கப்ப. நான் அதை எப்படி அப்ளை பண்றது, அதுக்குரிய கம்பெனிஸ் ட்ரைனிங் சென்டர்ஸ் எதுவுமே இல்லை. நான் சொல்றது வந்து 2002 முன்னாடி 1997. ஆமா, அப்ப ரொம்ப கம்பெனிஸ் எல்லாம் கம்மியா தான் இருந்துச்சு, சென்டர்லாம் கம்மியா தான் இருந்துச்சு அந்த பீரியட்ல. ஸோ ரொம்ப நம்ம சென்னை வந்தாதான் எங்களுக்கு எக்ஸ்போஷரே தெரியும். என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்கு வெளிநாட்டுல, எப்படி போறது, எப்படி அப்ளை பண்றது. ஃபர்ஸ்ட் வெளிநாடுகளுக்கு போறதே கஷ்டமா இருக்கு எங்களுக்கும். அதுக்கப்புறம் அங்க போய் தொழில் தொடங்குன்றது அது ரொம்ப அப்பாற்பட்டது. ஒண்ணு கொஞ்சம் வசதி படைத்தவர்கள் துபாயில ஒரு விசிட்ல வந்துட்டு இங்க மார்க்கெட்டை கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு இங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்ல அவங்களோட சர்க்கிள் பீப்புளோ இருந்தாங்கன்னா அவங்க மூலம் இங்க வந்துட்டு, ஏன்னா எந்த ஒரு ஐடியாவும் இல்லாம வரக்கூடாது துபாய். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் மக்கள்கிட்ட சொல்லிக்கிறேன், எனக்கு துபாய்னா என்னன்னே தெரியாது, பட் துபாயில வேலை வேணும்னா இட்ஸ் நாட் அ சூட்டபிள் கண்ட்ரி.
ஸோ அவங்க வந்து துபாய்க்கு பத்தி தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். இன்னைக்கு வந்து இன்டர்நெட்ல அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. எந்த இண்டஸ்ட்ரியில சூஸ் பண்ணி நம்ம இங்க வேலை தேடலான்றதை பார்த்துட்டு எந்த இண்டஸ்ட்ரி இங்க எக்ஸ்போஷர் இருக்கு அது ரிலேட்டடா வந்தாதான் பெஸ்ட். ஸோ ஒவ்வொரு நாட்டுக்கும் சில அடிப்படை வேலைகள் இருக்கு. ஆமா, துபாயை பொறுத்த வரைக்கும் இங்க கட்டிட தொழிலாளர்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாப்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், ஐடி, ஸோ இந்த மாதிரி வேலைகள் அதிகமா இருக்கு. அது எல்லாமே இன்டர்நெட்ல இருக்குது இன்ஃபர்மேஷன்லாம். ஸோ அதெல்லாம் சர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க டேரக்டா இங்க வந்து வேலை தேடலாம். ஒரு விசிட்ல பாத்தீங்கன்னா ஒரு 50,000 to 1 லட்சம் செலவாகும். ஒரு 3-4 மாசம் இருந்து வேலை தேடினா கண்டிப்பா வேலை கிடைச்சிடும். இது ஒரு ஆப்ஷன்ஸ். இல்ல என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லை, என்கிட்ட அவ்வளவு பணம் செலவு பண்ண முடியாது அப்படின்னா இந்தியாவில இருந்துட்டு gulfjobs.com இருக்கு, நாக்ரி கல்ஃப் இருக்கு. ஸோ கல்ஃப் ரிலேட்டட் ஜாப்ஸ்க்குனே தனியா போர்ட்டல்ஸ் தான் இருக்கு. ஸோ ஆன்லைன்ல அப்ளை பண்றது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன். பிளஸ் கன்சல்டன்சிஸ் இருக்காங்க. பட் யார் வந்து பணம் கேட்கிறாங்களோ அவங்ககிட்ட போகக்கூடாது. அதுதான் நான் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம். பணம் நம்மகிட்ட கேட்டு பணம் கொடுத்தாதான் நான் வேலை வாய்ப்புகள் வாங்கி தரேன்னு சொன்னா தட் இஸ் நாட் அ குட் கம்பெனி. அவங்க வந்து உங்களை எங்கேயோ கொண்டு போய் அவங்களை வந்து பணத்துக்காண்டி ஆசைப்படி ஏதோ பண்ண போறாங்கன்னு அர்த்தம். யார் வந்து ப்ரொஃபஷனலா பண்ணி தராம பணம் கேட்க மாட்டாங்க. உங்க குவாலிஃபிகேஷன் தான் பார்ப்பாங்க. ஸோ உண்மையாக நீங்க குவாலிஃபைடு ப்ரொஃபஷனலா இருந்தீங்கன்னா, நல்ல ஒரு காலேஜில் படிச்சு நல்ல ஒரு ஸ்கோர், காலேஜில் மார்க், நல்ல டிகிரி முடிச்சு நல்ல ஒரு ப்ரொஃபைல் இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே வேலை வாய்ப்பு ஈஸியாக கிடைச்சிடும். என்ன ரீசன்னா, துபாயில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில 45% மக்கள் இந்தியர்கள். ஸோ அப்படின்றனால இப்போ எங்கள் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் தமிழர்களை தான் ப்ரிஃபரே பண்ணுறோம். நாங்கள் 80% தமிழ் பீப்புள் தான் இங்கே வேலை பார்க்குறாங்க. 20% அதர் நேஷனாலிட்டி வச்சிருக்கோம் நாங்கள். ஸோ முக்கால்வாசி கம்பெனிஸில் இந்தியன் கம்பெனிஸாக இருக்கட்டும், தமிழ் கம்பெனிஸாக இருக்கட்டும், ப்ரிஃபரபிளி இந்தியன்ஸை எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா அப்போதான் வேலை வாய்ப்பு, அதாவது வேலை கொடுக்கக்கூடிய வேலையை புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படின்றப்ப இங்கே இந்தியன்ஸ்க்கு வேலைவாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. சார், நீங்க வேலை தேடிட்டு வரும்போது ஏன் அதை இங்க வந்து தெரிஞ்சீங்க? இன்னொரு விஷயம், சொல்லிட்டேன் வேலை தேடி நான் இங்கே வரல. வேலை கிடைச்சா அந்த போய் வந்தேன். சாரி, அதை மக்கள் சொல்லிக்கிறேன். நான் வேலை தேடி பிளான் பண்ணி தான் வந்தீங்க, வேலை கரெக்டா இருந்தா தான் வந்தீங்க. ஆக்சுவலா என்னன்னா, வி காட் லவ் மேரேஜ். நானே ஒய்ஃபும் வந்து வேற வேற கேஸ்ட், வீட்டுல எதிர்ப்புகள் இருந்துச்சு. மதுரையில நம்மளே தெரியும், சும்மா ஒரே கேஸ்ட் இருந்தாலே ஒத்துக்க மாட்டாங்க, வேற்றுப்பாடு பார்ப்பாங்க, பணம் இதுன்னு. ஸோ அதனால வந்து கலப்பு திருமணம்ன்றப்ப இன்னும் எதிர்ப்புகள் அதிகமா இருந்துச்சு வீட்டுல. அப்போ ஏத்துக்கல, அவங்க வீட்டுல கொஞ்சம் ஏத்துக்கல. கடைசி இந்த துபாயில ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சு எனக்கு. நான் ரொம்ப போராடி இந்த வேலை கிடைச்சேன் துபாயில. பெங்களூர் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி எப்படியாச்சும் எனக்கு வந்து இந்த வேலை கிடைக்கலாம். எனக்கு என்னோட ஒய்ஃபுக்கு வந்து வேற இடத்துல பொண்ணு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து எனக்கு ஒரு டூ ஆர் டை அப்படின்றப்ப இந்த வேலை கிடைச்சே ஆகணும், ஒரு வைராகி வந்து எனக்கு. ஸோ ஒரு பேங்க், ராக் பேங்க்னு ஒரு பேங்க் தான் இன்டர்வியூ பண்ண வந்தாங்க பெங்களூர்ல. ஸோ அந்த இன்டர்வியூக்கு நான் போய் ப்ரிப்பேர் ஆகி நான் அவங்களோட பேசி இம்ப்ரெஸ் பண்ணி, அங்கேயுமே எனக்கு பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இந்தியாவில் நான் ஒர்க் பண்ணது வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி. எனக்கு பேங்கிங்னால என்னன்னு தெரியாது இந்தியாவில் இருந்தப்ப. ஐம் BE கிராஜுவேட், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர். அதை முடிச்சுட்டு நான் சென்னை வந்தேன். அங்கே ஒரு 6 மாதம் ஐடியில் ஒர்க் பண்ணேன். அப்புறம் ஒரு இண்டஸ்ட்ரி மாறிட்டேன். நான் ஐடியில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ நமக்கு எங்கே நம்ம ஃபீல்டு எதுன்னு சூஸ் பண்ணுறப்ப பேங்கிங் எனக்கு அங்கே இந்தியாவில் கிடைக்கல. எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட் India.com ஒரு கம்பெனியில் வேலை கிடைச்சு எனக்கு கொடுத்தாங்க. ஃப்ரெஷராக கொடுத்து எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. நான் கற்றுக்கிட்டேன். நான் அங்கே நான் ப்ரூவ் பண்ணேன். ஸோ 6 months ஒரு ப்ரொமோஷன் கொடுத்தாங்க. அடுத்த 6 months அடுத்த லெவல் போயிட்டேன் நான். ஸோ அப்படின்றப்ப நமக்கு சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ன்ற மைண்ட் செட் வந்துருச்சு எனக்கு. ஓகே, பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு சொன்னீங்க. இங்கே பிசினஸ் ஆரம்பிக்கணும் அவ்வளோ ஈஸியா சார்? ஒரு நாளில் பண்ணுறாங்க எப்படி? அது அவ்வளோ என்ன ஒரு நாம்ஸ், நம்ம ஊரில் நிறைய நாம்ஸ், இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ரூல்ஸ் அது இதுன்னு ஒவ்வொன்றும் அப்ரூவ் ஆகிறதுக்கு லேட் ஆகும். இங்கே எப்படி ஈஸியாக பண்ணுறது, எப்படி பண்ணுறாங்க? கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, துபாய் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு வந்து இங்கே நம்பர் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் தேவைப்படுறாங்க. இந்த கண்ட்ரியை வந்து பாப்புலேஷன் வைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ 2012 துபாய் வந்தேன். அப்ப இருந்த பாப்புலேஷனை கம்பேர் பண்றப்ப இப்ப இருக்க பாப்புலேஷன் வந்து 4 மடங்கு கூடி இருக்கு. வருஷம் ஏறிட்டு வருது. ஆமா, கடந்த 6 மாசத்துல மட்டும் 50,000 இந்தியர்கள் வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆமா, என்ன ரீசன்னா இந்தியர்களுக்கு தான் இந்த நாடு முக்கியத்துவம் தருது. நாங்க எல்லாருமே வந்து எக்ஸ்பர்ட்ஸ் தான். இங்க தொழில் பண்ண இந்த நாட்டுக்கு வந்திருக்கோம். இந்த நாடு குடியுரிமைக்காண்டி வரல. எங்களுக்கு UAE பாஸ்போர்ட் கொடுக்க போறது இல்ல. தொழில் பண்ணி சம்பாதிச்சு நம்ம செட்டில் ஆகிக்கலாம். அதுக்காண்டி இந்த நாட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே செட்டில் ஆகிறது கவர்மெண்ட் வந்து கோல்டன் விசா ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இப்ப கோல்டன் விசா தராங்க, நம்ம இங்கே செட்டில் ஆகிக்கலாம். கோல்டன் விசான்றது வந்து 10 வருஷம் விசா. 10 வருஷத்துக்கு இருக்கலாம். 10 வருஷத்துக்கு நம்ம வந்து துபாயில பிசினஸ் பண்ணிக்கலாம், வேலையும் பார்த்துக்கலாம். இல்ல ஜஸ்ட் சும்மா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டு கூட நம்ம இங்க செட்டில் ஆகிக்கலாம். ரிட்டையர்மெண்ட் லைஃப் இங்க கண்டினியூ பண்ணலாம். நமக்கு மட்டும் இல்லாம நம்ம ஃபேமிலிக்கே கொடுக்குறாங்க கவர்மெண்ட். ஐடில இருந்து தொடங்கி இருக்கீங்க, அப்புறம் மார்க்கெட்டிங், பேங்கிங்லேருந்து ரியல் எஸ்டேட். ஸோ எல்லாமே வந்தது. ஆனால் ரியல் எஸ்டேட் வந்து இங்கே வந்து அவ்வளோ ஈஸியான விஷயமா? அதாவது சென்னையில் வீடு வாங்குறது கூட நிறைய பேர் இப்போ 2 கோடி 3 கோடி கூட சேலரி பீப்புளே வாங்கக்கூடிய அளவுக்கு சென்னை வளர்ந்துச்சு. சென்னையுடைய வாழ்க்கை வரலாம். ஆனால் துபாய் வந்து ரியல் எஸ்டேட்டில் பொண்ணி வீடு வாங்குற அளவுக்கு பொட்டென்ஷியல் உள்ள இதுவா? அது வாங்குறதுக்குள்ள வசதி இருக்கா? உங்கள் இண்டஸ்ட்ரியை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக ரியல் எஸ்டேட் சூஸ் பண்ண ஒரே ரீசன் வந்து, நான் பேங்க்ல வேலை பார்த்துருக்கப்பே ரியல் எஸ்டேட் எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் மூவ் ஆனாங்க. மூவ் ஆகி நல்லா சம்பாதிச்சு நல்லா செட்டில் ஆகிட்டு இருந்தாங்க. எனக்கு பேங்கிங் வந்து போக மனசு இல்லை.
ஏன்னா எனக்கு பேங்கிங் பத்தி தெரிஞ்சிருக்கும், நான் வந்தேன், கத்துக்கிட்டேன், நான் ஃப்ரெஷரா கத்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி நம்ம அதுல ஒரு படி போயிட்டேன். நான் ரியல் எஸ்டேட் போறப்ப திருப்பி நான் ஃப்ரெஷர்ல இருந்து நான் லைஃபை ஸ்டார்ட் பண்ணுன்ற சூழ்நிலை. ஸோ ரியல் எஸ்டேட் வந்து துபாயை பொறுத்த வரைக்கும் 2020 அப்புறம் தான் growth ஆச்சு. அது முடியும் வந்து ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அந்த அளவுக்கு growth இல்லைங்க. 2020 அப்புறம் 3 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா தாக்கம். ஆமா, கொரோனா தாக்கத்துக்கு அப்புறம் தான் கவர்மெண்ட் சில பாலிசிஸ் இங்க சேஞ்ச் பண்ணாங்க. அப்படின்றப்ப நான் டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிற ஒரு பர்சன், டெய்லி அப்டேட்டிங் ஃபேஸ்புக்லயும் சரி, மற்ற என்னென்ன ஆன்லைன் போர்ட்டல் இருக்கோ நான் வந்து பார்த்துட்டே இருப்பேன். நான் எக்கனாமிக் டைம்ஸ், துபாயில கல்ஃப் நியூஸ் ஒன்று இருக்கு. ஸோ அது அப்டேட்லாம் சரி பார்க்குறப்ப எவ்ரிடே வந்து இவங்க சில ஸ்கீம்ஸ் கொண்டு வந்துருக்காங்க, கவர்மெண்ட் பாலிசிஸ் சேஞ்ச் பண்றாங்க. இங்க வந்து புது லான்ச்சஸ் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ ஸோ இவ்வளோ பேருக்கு எப்படி இங்கே வீடியோ பண்ண முடியும், அவங்க இவ்வளோ ப்ராஜெக்ட் எப்படி பண்ணுறாங்க, எதை நம்பி ஆரம்பிக்கிறாங்கன்னு கொஞ்சம் ஏதாச்சும் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். நான் கியூரியாசிட்டி வந்துச்சு எனக்கு அப்போ அந்த பீரியட்ல. ஸோ எனக்கு வந்து 2020 அப்புறம் வேலை வாய்ப்புகள் இல்லை, பேங்கிங்ல வேலை போச்சு எனக்கு. ஸோ அப்படின்றப்ப நான் ஒரு இடத்துல வந்து ஒரு பேங்க் ஏஜென்சியில் ஒரு ஃப்ரெண்டு கம்பெனியில் சப்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணிருந்தேன். அதுக்கப்புறம் 2021 நான் ஒரு சின்ன ஒரு இண்டஸ்ட்ரி ஓப்பன் பண்ணேன், SRM இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ்னு. துபாய்க்கு வந்து தொழில் தொடங்குறவங்களுக்கு தேவையான சர்வீசஸ் பண்ணி கொடுத்துருந்தேன், PRO சர்வீசஸ் மாதிரி. அவங்களுக்கு பேங்க் ஓப்பன் பண்ணி தரது, பேங்க்ல லோன் அரேஞ்ச் பண்ணி தரது, பிளஸ் ஆஃபீஸ் பண்ணி தரது. அப்படின்றப்ப ரியல் எஸ்டேட்டோட நாலேஜ் எனக்கு இப்போ பேசுறப்ப கிடைக்கும். சில பேர் கேட்பாங்க வீடியோ இங்கே வாங்கலாமான்னு கேட்குறப்ப நான் சில பேர் ரெஃபர் பண்ணிருந்தேன். அப்படி வந்துச்சு. ஸோ யாரெல்லாம் 2020 முன்னாடி எப்படி ரியல் எஸ்டேட் இருந்தவங்க கம்பெனிஸ் எல்லாமே 2020 அப்புறம் பார்த்தீங்கன்னா பல மடங்கு இங்கே வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. என்னதான் இருக்கு நம்ம ஊர்ல ஸ்டாக் மார்க்கெட்ல அந்த மாதிரி ஒரு இது growth வரும். என்னதான் இருக்குன்னு போய் ரிசர்ச் பண்ணி படிச்சேன். ஒன்று நாங்கள் போய் வேலை பார்க்கணும், 2 வருஷம் நான் வேலை பார்த்து தொழில் கற்றுக்கிட்டு ஆரம்பிக்கணும். பட் என்னன்னா இங்க போற ஸ்பீடை பார்த்தா நம்ம அங்க போய் வேலை பார்க்கறதுக்குள்ள வந்து எல்லாரும் அதுக்குள்ள எல்லாம் ப்ராப்பர்ட்டி வாங்கிடுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை இருந்துச்சு. ஆனால் குட்டி நாடு இது. ஸோ நம்ம அதுக்குள்ள நம்ம கேப்சர் பண்ணணும். அப்படின்றப்ப தொழில் தொடங்குவோம், அதுக்கப்புறம் கத்துக்கலாம். பேசிக் தெரியும், நமக்கு என்னன்னு தெரியும், துபாய்னா என்னன்னு தெரியும், ரியல் எஸ்டேட் பேசிக் என்னென்ன விஷயங்கள் தெரியும், கத்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் இமிடியேட்டா கம்பெனி ஓப்பன் பண்ணிட்டேன். நான் காம்படிஷன் எப்படி வரும்னு நினைச்சேன். நான் இங்க துபாயில வந்து தமிழ் பீப்புள் யாருமே ரியல் எஸ்டேட் ஓப்பன் பண்ணல. மோஸ்ட்லி நார்த் இந்தியன்ஸ், மும்பை, குஜராத்திஸ், டெல்லி பேஸ்ட் கம்பெனிஸ், பஞ்சாப் பேஸ்ட் கம்பெனிஸ், சிந்திஸ், இவங்க தான் இங்கே அதிகமாக மார்க்கெட்டை டாமினேட் பண்ணிருக்காங்க. பிளஸ் பாகிஸ்தானிஸ் இருக்காங்க, ஸ்ரீலங்கன் கம்பெனிஸ் இருக்கு. குஜராத்துக்கு தெரியும் நம்ம டாமினேஷன் பிசினஸ்ல அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா இங்க வந்து ஒரு பணபலம் வேணும். ரியல் எஸ்டேட்ல வந்து நம்ம பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். லைசன்ஸும் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஆஃபீஸ் செட்டப்பும் நம்ம நல்ல இடத்துல ஆஃபீஸ் இருக்கணும். நமக்கு பெரிய இன்டர்நேஷனல் பீப்புள்லாம் வந்து பாக்குறப்ப நம்ம ஆஃபீஸ் லொகேஷன் நல்ல பிரைம் லொகேஷன்ல இருக்கணும். நம்பர் ஆஃப் ஸ்டாஃப்ஸும் அதிகமாக வச்சுக்கணும். நம்ம சும்மா 2-3 பேர் வச்சு ரியல் எஸ்டேட் ஓப்பன் பண்ண முடியாது. ஒரு ஃபோன் கால் வச்சுலாம் பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொரு கம்பெனி பார்த்தீங்கன்னா 500 பேர் 100 பேர் வேலை பார்க்கறது தான் ரியல் எஸ்டேட்ல. ஐடியில் எப்படி நம்ம இந்தியாவில் ஒர்க் பண்றாங்களோ அதே மாதிரி இங்க சின்ன சிட்டியா இருந்தாலும் அவ்வளோ எம்ப்ளாயிஸ் இங்க ஹையர் பண்ணிருக்காங்க. ஏன்னா இங்க வந்து ரியல் எஸ்டேட்ன்றது வந்து நாட் ஒன்லி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி விற்கிறது மட்டும் வேலை கிடையாது. ரெண்டல் நம்ம அரேஞ்ச் பண்ணி தரணும், ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் நம்ம தான் பண்ணி தரணும் உங்களுக்கு. ஸோ ஒரு ஹோல் ஒரு கன்சல்டன்ட்ன்றவங்க வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி டேக் கேர் பண்ணிக்கிற ஒரு கம்பெனி எல்லாத்தையுமே. ஆமா, நீங்க வந்து உங்க பொறுப்பை வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்கன்னா அவங்க கொடுத்துடணும். அந்த ப்ராப்பர்ட்டி அவங்க எல்லாமே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா நீங்க வந்து வெளிநாட்டுல இருந்து வரவங்க என்ன ஏதுன்னு தெரியாது. ஆமா, நம்ம ஒண்ணு அணுக முடியாது. ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட்க்கு ஒரு கம்பெனி அணுக முடியாது, ரெண்டலுக்கு ஒரு கம்பெனி அணுக முடியாது, அக்கௌண்ட் ஓப்பனிங்னு ஒரு கம்பெனி அணுக முடியாது, கோல்டன் விசா பண்ணி தரணும். அதுவும் கோல்டன் விசா பண்றீங்க. ஆமா, நாங்க வந்து பாத்தீங்கன்னா we are doing more than 8 services ரியல் எஸ்டேட்ல. ப்ராப்பர்ட்டி ஃபர்ஸ்ட் வாங்கி தரோம் கிளையன்ட்க்கு. வந்து ப்ராப்பர்ட்டி நான் வாங்க வரேன்னா ப்ராப்பர்ட்டி எனக்கு வாங்கி கொடுத்துருவீங்க. ஆமா, ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரோம். ஆமா, இப்போ எவ்வளவு அமௌண்ட் நான் சொல்லணும்னா அந்த அமௌண்ட் சொல்லி ப்ராப்பர்ட்டி வாங்கி தரோம் ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் வந்து ப்ராப்பர்ட்டி ரீசேல் பண்ணி தரோம். அது விற்கணும்னாலும் நாங்க பண்ணிக்கலாம். நீங்க எப்பனாலும் எங்க ப்ராப்பர்ட்டி நீங்க வாங்க, நாங்க வாங்கி கொடுத்த ப்ராப்பர்ட்டியை எப்பனாலும் எங்கிட்ட வித்துக்கலாம். நீங்க நம்ம ஊர்ல தலையில கட்டிடுவாங்க, ஆனா நீங்க வந்து தலையில எடுத்து வச்சிருக்கீங்க. கேரண்டீடு. ஓகே, சும்மா வார்த்தைக்கு சொல்லுங்க. எங்கிட்ட வாங்குற ப்ராப்பர்ட்டி நாங்க சேல் பண்ணி தரோம். வேற ஏதாவது ப்ராப்பர்ட்டி சேல் பண்ண மாட்டோம். வாங்குறது பிரச்சனை இல்ல, ஏன்னா நாங்க தான் அனலைஸ் பண்ணி வாங்கி தரோம். அப்படினால நாங்க இந்த இடம் தேர்வு பண்றது நீங்க தான். நாங்க சூஸ் பண்ணுவோம். இப்ப கிளையன்ட் ஒரு இடத்தை சூஸ் பண்ணி இங்க வேணும்னு சொன்னாங்கன்னா நாங்க சொல்லுவோம், சார் இந்த இடம் வந்து போகாது, ரீசேல் போகாது, உங்க ஓன் டிஸ்ல வாங்கிக்கோங்க, நாங்க கேரண்டி கொடுக்க மாட்டோம். இல்ல நாங்களே சஜஸ்ட் பண்றோம் சில லொகேஷன், சில பில்டர்ஸ் சஜஸ்ட் பண்ணா கண்டிப்பா நாங்க வித்து தந்துருவோம். we have that much confident in the market. தேர்ட் வந்து ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் பண்ணி தரது. ப்ராப்பர்ட்டி வரக்கூடிய மெயின்டெனன்ஸ், நாளைக்கு ப்ராப்பர்ட்டில வரக்கூடிய ஏதாச்சும் எந்த மெயின்டெனன்ஸ் இஷ்யூனாலும் நாங்களே அதை வந்து சர்வீஸ் பண்ணி தரோம். எங்க டீம் இருக்காங்க, 2 கம்பெனிஸ் இருக்காங்க, டெக்னிக்கல் சர்வீஸ் கம்பெனி இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட கொடுத்து அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து ஏஎம்சி மாதிரி ஹோல் இயர் வந்து மெயின்டெனன்ஸ் எல்லாமே அவங்களே பண்ணி தருவாங்க. அதுக்கு நாங்க கிளையன்ட் பணம் வாங்கி நம்ம ஆளெல்லாம் பிடிக்க முடியாது. எனி டேமேஜ் உங்களுக்கு ஏசி ஒர்க் ஆகல, இல்ல ஏதாச்சும் பிளம்பர் இஷ்யூ, ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும், இன்டீரியர்ஸே மாத்தணும், இன்டீரியர் சேஞ்ச் பண்ணணும், ஃபர்னிஷிங் பண்ணணும், எல்லாமே நாங்க பண்ணி கொடுத்துருவோம். எவ்ரிதிங். ஸோ தேர்ட் we are doing. ஃபோர்த் கோல்டன் விசா. ஸோ வர கிளையன்ட்டுக்கு வந்து கோல்டன் விசா ஃபெசிலிட்டி வேணும். அதுக்கு தனியாக PRO கம்பெனிஸ் இருக்கு. ஸோ அவங்களுக்கு தனியாக அணுக தேவையில்லை. எங்கிட்ட PRO இருக்காங்க, எங்க PRO வந்து கோல்டன் விசா சர்வீஸ் பண்ணி தரோம். ஆமா, சோ எங்க ப்ராப்பர்ட்டி வாங்குனாங்கன்னா கோல்டன் விசாவும் நாங்க அரேஞ்ச் பண்ணி தரோம். அவங்க வேற யாரும் பணம் அதிகமா கேட்கலாம், வந்து டிலே ஆகலாம், ப்ராசஸ் டிலே ஆகலாம். எங்கிட்ட வர கிளையன்ட் உடனே நாங்க கோல்டன் விசா பண்ணி கொடுத்துருவோம். ஸோ 5th சர்வீஸ் பாத்தீங்கன்னா
அக்கௌண்ட் பண்ணி தருது பேங்க்ல. அக்கௌண்ட் ஓபன் பண்றது, அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ரொம்ப கஷ்டமா சார்? கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் கஷ்டம். சோ அதுக்கு எந்த பேங்க்ல ஓபன் பண்ணலாம், எந்த பேங்க்ல சர்வீஸ் நல்லா இருக்கும்? ஐ அம் a banker, ex banker. ஓ பேங்க், அந்த பேங்க் நீங்க கொண்டு வந்துட்டீங்க. இல்லனாலும் பேங்க் உங்களுக்கு விட மாட்டேது. ஆமா கண்டிப்பா பேங்க் எப்பவுமே விடாது. லைஃப் லாங் பேங்கோட நம்ம ரிலேஷன் இருக்கணும். சோ பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்துறோம் கிளையன்ட்டுக்கு. அந்த பேங்க் வழியா பணத்தை எப்படி இந்தியாவுக்கு அனுப்பலாம், இல்ல வெளிநாட்டுல இருந்தாலும் லண்டன் அமெரிக்கால இருந்து வீடு வாங்குறவங்க எப்படி ரெண்டல் இன்கம் அங்க இங்க இருந்து வாடகை எப்படி அங்க எடுத்துட்டு போக முடியும் பணத்தை. ஸோ நாளைக்கு வந்து அக்கௌண்ட் க்ளோஸ் பண்றது என்ன ப்ராசஸ். ஓகே. ஸோ இது எல்லாமே A to Z நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். துபாயில் வந்து இன்டர்நேஷனல், அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் துபாயில் அடிச்சிக்க முடியாது. ட்ரெயின்ல இருந்து சரி, டெக்னிக்கல் எல்லாமே இருக்கு. ஸோ துபாய் ஹாஸ்பிட்டலும் சரி, இன்டர்நேஷனல் சரி, அது பியூட்டியோ, ஃபேஷன்ஸோ, டிசைன்ஸோ எல்லாமே துபாய் வந்து இன்டர்நேஷனல் சிட்டின்றதுனால. ஸோ வெளிநாட்டு மக்களுக்கு வந்து அந்த நாட்டில் அவங்க செலவு பண்ணுறதை விட இங்கே வந்து அவங்க ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறதால அவங்க ஈஸியாக பண்ண முடியுது இல்லை சார்? ஆமா சார். இங்கே சார் துபாய் வந்து சார் ரிட்டையர்மெண்ட் லைஃப் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சிட்டி. நீங்க வந்து துபாய் எப்படி சூஸ் பண்றீங்கன்னா பிசினஸ் தொழில் வளத்துக்கு சூஸ் பண்ணலாம். நீங்க தொழில் தொடங்கி நீங்க முன்னுக்கு வரலாம். இந்தியன்ஸ்க்கு நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஒரே நாடு உலகத்திலே எத்தனை நாள் நீங்க கூட்டு வரலாம். இப்ப கோல்டன் விசாலே ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க கோல்டன் விசா எடுத்துறீங்கன்னா இந்தியாவில எத்தனை பேரும் ஹையர் பண்ணி நீங்க கூட்டு வரலாம். மெய்டுக்கு வச்சுக்கலாம், நீங்க சர்வெண்டா வச்சுக்கலாம், டிரைவரா வச்சுக்கலாம். எனி நம்பர் ஆஃப் பீப்பிள் இந்தியால இருந்து கூட்டு வந்து நீங்க வேலைவாய்ப்பு வச்சுக்கலாம். மற்ற நாடுகள் அப்பெல்லாம் அலோவே பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்க வந்து இந்தியாவில் இருக்க ஃபெசிலிட்டி நீங்க துபாயிலேயே நீங்க வச்சுக்கலாம். ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் நல்லா இருக்கும், குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லா இருக்கும். உலக மக்கள் எதிர்பார்க்குற ஒரே விஷயம் சேஃப்டி. நான் வந்து ஒரு நாட்டில் இருக்கேன், அங்க வந்து லைக் மைக்ரேட் ஆகி ஒரு நாட்டுக்கு வந்து செட்டில் ஆகிறேன் நான். அப்படின்றப்ப நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்குது. பட் எந்த அளவு சேஃப்டியா இருக்கு என் வாழ்க்கை அப்படின்றப்ப துபாய் கவர்மெண்ட் வந்து அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. உங்களுக்கு எத்தனை மணிக்கு போய்க்கலாம், உங்களோட பொருள் எதுவுமே காண போகாதீங்க, வீடை பூட்டா போனா கூட வீடு அப்படியே இருக்கும். ஆமா, அபார்ட்மெண்ட் வந்து அந்த அளவு சர்வேலன்ஸ் இருக்கும். மக்கள் திருடணுன்ற எண்ணமே வராது. எப்படி திருடணும்? திருடுனா வந்து தண்டனைகள் அதிகமா இருக்கலைங்க. கவர்மெண்ட் என்ஷூர் பண்றாங்க இங்க எந்த ஒரு உங்களுக்கு சேஃப்டியை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு. அதனால மக்கள் இங்க அதிகமா வந்து துபாய் சூஸ் பண்ணி செட்டில் ஆகணும்னு காரணம். ரிட்டையர்மெண்ட் லைஃப்ல வந்து உங்களுக்கு வீடு வாங்கிட்டாலே உங்களுக்கு செலவுகள் ரொம்ப கம்மி. நம்ம ஊர் கடைகள் இங்க அதிகமாயிருச்சு, இப்போ சூப்பர் மார்க்கெட் அதிகமாயிருச்சு, ஹோட்டல்ஸ் அதிகமாயிருச்சு. ஸோ நம்ம பெங்களூர் நான் போனேன், பெங்களூர் இருந்ததோட இங்க துபாயில தமிழ்நாடு ஹோட்டல்ஸ் அதிகமா இருக்கு. ஆமாங்க சார். இப்போ உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாமே ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு நாடு துபாய், அமீரகம் எல்லாம் இருக்கு. ஆனா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களை மட்டும் குறிப்பா வந்து ஒன்றிணைக்கணும்ன்ற ஒரு தமிழனா நினைச்சுக்கலாம். அந்த தாட் எப்படி வந்துச்சு? துபாயில வந்து தமிழர்கள் செட்டில் யாருமே இங்க கொடியடி பறக்கல. ஸோ அப்போ வந்து நான் ஒருத்தன் மட்டும் தான் இங்க அடையாளப்படுத்தப்படணும். அந்த கம்பெனி ஓப்பன் பண்ணி இப்போ சக்ஸஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு கம்பெனி. ஸோ இன்ன வரைக்கும் யாருமே ரிலேஷன்ல இங்க இன்னும் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணல. ஸோ ஓப்பன் பண்றப்ப எங்க தாட் வந்து இனிஷியலா வரல. நடுவில் வந்து தமிழர்கள் தான் எங்களை அப்ரோச் பண்ணாங்க அதிகமாக. தமிழ் பாப்புலேஷன் தான் நான் டார்கெட் பண்ணி தான் ஓப்பன் பண்ணோம் நாங்கள். ஸோ உலகில் தமிழ் மக்கள் எல்லாமே எங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்க ஆரம்பிச்சாங்க. அப்படின்றப்ப எல்லாரும் இங்கே வந்துட்டு போறப்போ துபாய் மேலே எல்லாத்துக்கும் ஒரு ஆர்வம் வருது. அதாவது வீடு வாங்கி வாடகை ரிட்டர்ன்ஸ்க்கு வராங்க, செட்டில் ஆகணுன்ற ஐடியா வருது அவங்களுக்கு. ஒரு வியாபார நோக்கம் வந்து வாழ்ற நோக்கம் வந்துருக்கு. ஆமா, செட்டில் ஆகணுன்ற ஐடியா வந்து அதாவது ஒரு கடைசி காலத்துல வந்து அவங்க பசங்க எல்லாமே லண்டன்லயோ இல்ல அமெரிக்காலயோ இல்ல ஆஸ்திரேலியாலயோ படிக்கிறப்ப எல்லா மக்களுமே பசங்களை வெளிநாட்டுல படிச்சு செட்டில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு இருக்க காலங்கள் அப்படிதான் போயிட்டு இருக்கு. இந்தியா வந்து மோர் பாப்புலேட்டட் ஆல்ரெடி. ஸோ அங்கேருந்து எல்லாம் வெளியே தான் வராங்க. பாதி பேர் அங்கேருந்து வெளியே வந்து வேற நாடுகளில் செட்டில் ஆகணும்னா குடியிருந்து ஆசைப்படுறாங்க. அப்படின்றப்ப அவங்க வந்து அவங்களோட எண்டு வந்து வாழ்க்கையை வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் லைஃப் வந்து இந்தியா மாதிரி நாட்டில் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இந்தியா மாதிரி எந்த நாட்டு இருக்கு உலகத்துல அப்படின்றப்ப துபாய் ஃபர்ஸ்ட் சிட்டி. ஸோ இங்கே வந்து இந்தியாவில் கிடைக்கிற எல்லா விஷயங்களும் இங்கே கிடைக்குது. நான் சொன்ன மாதிரி ஹோட்டல்ஸாக இருக்கட்டும், நம்ம ஃபர்ஸ்ட் ஃபெஸ்டிவல்ஸாக இருக்கட்டும், எல்லா மதங்களுக்கு இப்போ கிறிஸ்டின்ஸ் வந்து எல்லாமே கொண்டாடுறாங்க, கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க, ஓணம் கொண்டாடுறாங்க, எல்லாமே எவ்ரிதிங் கிடைக்குது. ஆமா, மக்கள் கவர்மெண்ட் வந்து அலோவ் பண்றாங்க. இப்போ என் பொண்ணுலாம் தீபாவளிக்கு வந்து 5 நாள் லீவ் விட்டாங்க ஸ்கூல்ல. 5 நாள் இந்தியாவில் 3 நாள் தான் லீவு. சென்னையில 2 நாள் கூட விடல சார். சனிக்கிழமை வந்துச்சுன்னா ஒரு நாள் விடுவாங்க. ஸோ ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் இங்கே வந்து முக்கியத்துவம் தராங்க கவர்மெண்ட். கலாச்சாரத்தை கொண்டு போய் சேர்க்கணும், கலாச்சாரத்தை தொடர்ந்து செய்யணும்ன்றது இவங்களுடைய. தீபாவளிக்கு லைட்ஸ் மட்டும் தான் போட்டுருந்தாங்க. இப்போ வெடிலாம் வெடிக்க அலோவ் பண்ணிட்டாங்க. அப்படியா? ஆமா, என் கிராக்கர்ஸ் லாஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா துபாயிலாம் நல்லா கொண்டாடப்படுது துபாய் தீபாவளி. ஸோ உலகில் வாழ் தமிழ் மக்கள் எல்லாருக்கும் வந்து துபாய் வந்து ஒரு லைஃப் செட்டில் ஆகக்கூடிய ஒரு நாடா உருவாகணுன்றது ஆசை. ஆல்ரெடி வந்து கேரளா பீப்புள் எல்லாமே இங்க வந்து செகண்ட் ஹோம்னு சொல்லிக்கிறாங்க, மாத்தடிக்கிறாங்க. துபாய்ன்றது வந்து அவங்க வந்து 2வது இந்தியான்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அது வந்து தமிழர்களும் சொல்லணும். நான் வந்து தொழில் பண்ணி லண்டன்லயோ அமெரிக்காலயோ இல்ல ஆஸ்திரேலியாலயோ நான் சம்பாதிக்கிறதோட நான் துபாய் இந்தியாவுக்கு நியர்பை ஒரு 4 ஹவர்ஸ்ல இந்தியாவுக்கு நீ போயிட்டு வந்துடலாம். ஒரு நாளைக்கு வந்து ஒரு 400 ஃபிளைட்ஸ் போயிட்டு வந்துட்டு இருக்கு இந்தியாவுக்கு. ஸோ அதனால இதெல்லாம் கன்வீனியன்ட் அதிகமா இருக்கனால ஒரு ஃபெஸ்டிவலா இருக்கட்டும், ஒரு ஃபேமிலி போய் பார்க்கறதா இருக்கட்டும், டக்குன்னு போயிட்டு வந்துடலாம் நீங்க இந்தியா. பிரம்மாண்டமான ஒரு கோயில் வேற கட்டியிருக்காங்க. ஆமா, அது இன்னும் கனெக்டிவிட்டி. ஆமா ஆமா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இங்க வந்து முஸ்லீம் நாடே கிடையாது. துபாய்ன்றது வந்து பல தர மட்டங்கள் வாழ்ற ஒரு நாடு, எல்லா கலாச்சாரத்துக்கும் முக்கியத்துவம் தர ஒரே நாடு. வெளிநாடு வாழ் தமிழர்கள்
துபாயில வந்து நீங்க செட்டில் ஆகலாம், இங்க தொழில் தொடங்கலாம். தொழிலுக்குமே நாங்க வந்து இப்போ ஒரு கிளைண்ட் வந்து ஹாஸ்பிட்டல் இங்க கட்டணும்னு சொன்னாரு, அதுக்கு நாங்க லேண்டு பார்த்து கொடுத்தோம், அதுக்கு தேவையான விஷயங்கள் நாங்களே பண்ணி தரோம் சர்வீஸ். ஏன்னா எனக்கு வந்து ஹாஸ்பிட்டல் பண்ணி தர வேலை கிடையாது, நான் ரியல் எஸ்டேட் தான். பட் இருந்தாலுமே ஹாஸ்பிட்டல் கட்டி முடிச்சு எல்லா டாக்டர்ஸ் இங்க வந்து இந்தியாவில தான் வரப்போறாங்க ப்ராக்டிஸ் பண்ணி வந்து, அவங்களுக்கு நாங்க வீடு வாங்கி தருவோம். ஸோ எல்லா பிசினஸ் எல்லாம் வரப்போகுது. எனக்கு என்னன்னா ஒரு பெரிய ஒரு இந்தியால இருந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று ஓப்பன் பண்றப்ப எவ்வளவு பேர் வருவாங்க வேலை வாய்ப்புகள் தேடி, அன்னைக்கு அப்படின்றப்ப ஒரு கம்யூனிட்டி கிரியேட் ஆகுது. ஸோ அதுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம். என் கம்பெனி பாத்தீங்கன்னா நாட் ஓன்லி வி ஆர் டூயிங் ரியல் எஸ்டேட், இந்த மாதிரி தொழில் தொடங்க வரவங்க ஒரு விஷயனோட வந்தாங்கன்னா அவங்க தேவையான சர்வீஸ் எல்லாமே நாங்களே பண்ணி தரோம். ஸோ அப்போ அந்த நோக்கம் இருக்கவும் வந்து பண்ணலாம். ஆமா, அப்போ வந்து உங்களை அணுகுனாலும் வந்து பார்த்து சொல்லணும். ஆமா, நாங்க மெயினா வந்து தமிழர்களுக்கு, உலகில் தமிழர்கள் வந்து துபாய் வீடு வாங்குறதும் சப்போர்ட் பண்றோம், தொழில் தொடங்கும் சப்போர்ட் பண்றோம், தொழில் தொடங்கி அதுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி தருது பேங்க்ல, மற்ற ஃபெசிலிட்டியும் பண்ணி தரோம் நாங்க. ஆமா, சோ இந்த ஃபெசிலிட்டி எல்லாமே தமிழ் என்ன நோக்கத்துல பண்றோம்னா தமிழர்களோட எண்ணிக்கை அதிகமா துபாய் வரணும். இப்போ இந்தியர்கள் எல்லாம் இங்க வரக்கூடாது, இந்தியர்கள் வந்து பாப்புலேஷன் ஸ்டாப் பண்ணணுன்றது என்ன துபாய்க்கு வராது. ஏன்னா நம்ம இல்லைன்னா இங்க துபாய் கிடையாது. அங்க இருக்க எல்லா விஷயங்களுமே சரி, நீங்க பேசிக்ல இருந்து நான் சொல்றது வந்து சலூனா இருக்கட்டும், சூப்பர் மார்க்கெட், ஹோட்டலா இருக்கட்டும், ஐடி கம்பெனியா இருக்கட்டும், இல்ல எனி இண்டஸ்ட்ரி யூ கேன் சூஸ், நகை கடையா இருக்கட்டும், ரீட்டைல் ஷாப்ஸா இருக்கட்டும், ஸோ எல்லா இடத்துலயுமே நம்ம தான் டாமினேட் பண்ணிட்டு இருக்கோம் இங்க. ஸோ கண்ட்ரியோட half ஆஃப் த ரெவன்யூ ஜெனரேட் பண்றது இந்தியன்ஸ். ஸோ இந்தியன்ஸை வந்து எங்கேயுமே வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. அடுத்த கட்டமா உங்களுடைய நிறுவனம் வந்து எங்கெங்கெல்லாம் எந்தெந்த நாட்டுல நிறுவனத்தை தொடங்க போறீங்க, உலக தமிழர்ல ஒன்றிணைக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை நான் உலக தமிழர் செய்யறதுல என்ன மாதிரி ஏதாவது ஸ்பெஷலா ஏதாவது திட்டம் வச்சிருக்கீங்களா? ஸோ உலகில் வாழ் தமிழ் மக்கள் எந்த நாட்டிலலாம் அதிகமா இருக்காங்களோ ஸோ அங்கதான் நாங்க பிரான்ச் ஓப்பன் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சூஸ் பண்ண நாடு வந்து சிங்கப்பூர். ஸோ சிங்கப்பூர்ல வந்து ஆமா, சிங்கப்பூர் மக்கள் அதிகமாக எங்க ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அங்க வந்து சொன்ன மாதிரி என் ப்ராப்பர்ட்டியோட லேண்ட் பிரைஸும் கூட்டிட்டு இருக்கு. ஸோ அங்க வந்து ஃபாரினர்ஸால வீடு வாங்க முடியாத சிச்சுவேஷன் வந்துருச்சு. இப்போ கவர்மெண்ட் பாலிசிஸ் ஆர் வெரி டஃப் டு இன்வெஸ்ட் இன் சிங்கப்பூர். ஸோ அங்கே தான் நாங்கள் பிரான்ச் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ சிங்கப்பூர் மக்கள் வந்து துபாயில் வீடு வாங்கிட்டு வர வாடகையை சிங்கப்பூர்ல அவங்க வாடகையாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்றப்ப அவங்களுக்கு வந்து பெரிய போர்டன் இருக்காது அதில். அதனால சிங்கப்பூர் தான் உங்களுடைய சிங்கப்பூர் ஃபர்ஸ்ட். சிங்கப்பூர்ல இருக்க தமிழர்கள்ன்றப்ப பெரிய தமிழர்கள், அதோட பூர்வீகம் பெருசு. ப்ளஸ் மலேசியா, ஹாங்காங், இல்லை பக்கத்து நாடுகள் எல்லாத்தையுமே நான் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம் அதிகமாக. அதுக்கப்புறம் அடுத்து வந்து கனடாவில் ஓப்பன் பண்ணலான் இருக்கோம், அடுத்து யூஎஸ்ல ஓப்பன் பண்ணலான் இருக்கோம், அடுத்து லண்டன், ஸோ ஃபைனலாக ஆஸ்திரேலியா பண்ணலாம் ஐடியா இருக்கு. ஸோ இலங்கை தமிழர்களையும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்களுமே வந்து ஆமாம், அவங்களும் இங்கே அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு துபாய் வராங்க. ஸோ உலகில் வாழ் தமிழ் மக்களுக்கு ஒரு மாநாடு ஒன்று அரேஞ்ச் பண்ணலாம் இருக்கோம். வித்தின் 1 year or 2 years மேக்ஸிமம். எத்தனை நாங்கள் எதிர்பார்க்கறது 10,000 பீப்புள் வந்துருவாங்கன்னு 2 வருஷத்துல. ப்ராப்பர்ட்டி முடிகிற டைம்ல எல்லாத்தையும் அவங்க வர வச்சு வாங்கி அவங்களுக்கு ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணி அவங்களையும் கௌரவ வச்சு ஸோ தமிழ் மக்கள் மாநாடுன்னு இதை வந்து பிரம்மாண்டமா இதை உருவாக்கணும்னு ஒரு ஐடியால இருக்கேன் நான். வெறும் தொழில், முதலீடு, பணம் அப்படி இல்லாம ஒரு தமிழர்களை ஒன்றிணைக்கணுன்ற சிந்தனையே மிகப்பெரிய விஷயம். அதுக்கே பாராட்ட வேண்டிய விஷயம். நிறைய விஷயங்கள் பேசிங்க, வேலை வாய்ப்பு பேசிங்க, இப்படி வேலை தேடணும்னு பேசிங்க. ஒரு உங்க இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாம மக்களுக்கு பொதுவான விஷயங்களை பல விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. கண்டிப்பா நிச்சயமா இன்னொரு நிகழ்ச்சியில, குறிப்பா உலக தமிழ் மாநாட்டுல நம்ம கண்டிப்பா உங்களை கண்டிப்பா எல்லாத்தையும் இன்வைட் பண்ணுவேன், எல்லா மீடியா இன்வைட் பண்ணேன். நீங்களும் கண்டிப்பா அதுக்கு வர வேண்டிக்கிறேன். நன்றி. Thank you so much for time. Thank you. Taste the Daily.